இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப். இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான க்ளாசரிஸ் ஐட்டம்ஸ் அண்டு ப்ரொவிஷனல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் போய் நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். ஸோ குறைந்த விலையிலே அவைலபிளாக இருக்குது. இதனுடைய அப்ளிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வயலுக்கு போகாதீங்க, மயக்கம் வரும். இத எத்தனையோ பேர்ட்ட சொல்லி பார்த்தோம், ஒருத்தரோட வரல. இந்த மயக்கம் அந்த வயல்ல போனா இறந்துருவாங்க, போனாங்க வந்துருவாங்க. வயலுக்கு பேரே மயக்கம். நான் 2 புள்ள வச்சிருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு. வயலுக்கு போகவே அஞ்சும் விவசாயிகள். அதாவது நாத்து பறிக்க போனாலும் அந்த வயல போய் நட போனாலும் மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. அந்த வயல்ல இருந்தா மயக்கம் வருதுங்கிறீங்க, அப்புறம் அதே வயல்ல போய் நிக்கிறீங்க. வாங்க. பல ஆண்டுகளாக வரப்புக்குள் படுத்து கிடக்கிறார். நல்லா தெரியுமாயா? தூண்டும் போது வெளியே தெரிந்த முகம். மம்பட்டியோட யூஸ் பண்ணி சின்ன மம்பட்டி. ஐயா இங்க பாருங்க. ஐயா இங்க பாருங்க. ஐயா என்ன வகையா இருக்குது? முகம் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாதுங்க. உடல்ல பார்த்தா தான் முடியும். எடுங்க, முருகரா இருக்கலாம். அம்மன் சிலைலாம் கிடையாது. பென்சிலே கிடையாது. அம்மன் கிடையாது. முருகர் மாதிரி தான் தெரியுது எனக்கு. 1.5 நாட்களுக்கு பிறகு 6 அடி உயரத்தில் தெரிந்த சாமி. அன்புதானே எல்லாம் சேது என்கிற இன்ஸ்டா பக்கத்தில் இது குறித்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த மர்மமான பதிவில் தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகாமையில் பறந்து விரிந்த விவசாய நிலத்தில் பச்சை பசேல் என வயல்வெளி கடல் போல் காட்சியளிக்க அங்குள்ள குறிப்பிட்ட விவசாய நிலத்திற்கு மட்டும் பெண்கள் ஆண்கள் என யாருமே பல ஆண்டுகளாக வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்துள்ளனர். வயதானவர்கள் மட்டுமே அங்கு சென்று பணிபுரிய முடியுமா? மீறி சென்றால் மயக்கம் வரும் என பரவலாக நம்பப்படுகிறது. இதற்கு காரணம் 16 தலைமுறைகளுக்கு முன்பு அங்குள்ள வயவரப்பில் படுத்த நிலையில் இருக்கும் பெரிய உருவச்சிலை ஒன்றுதான் காரணம் என்று நம்பப்பட்டது. அதன் காரணமாகவே அங்கு சென்றால் மயக்கம் வருகிறது என ஊர் மக்கள் நம்பி வந்துள்ளனர். இந்த தகவல் அறிந்த எல்லா அன்புதானே சேது என்கிற டீம் அங்கு துணிந்து செல்கிறது. அந்த பகுதியை சேர்ந்த குருசாமி ஒருவரை அழைத்துக் கொண்டு சற்று பதற்றத்துடனே அந்த வயற்காட்டில் கடந்து செல்கின்றனர். அவ்விடத்தை மண்வெட்டியால் தோண்டி பார்க்க பலரையும் அச்சுறுத்தும் விதமாக ஒரு ஆள் புதைக்கப்பட்டது போலவே முகம் ஒன்று சேரும் சகதியுமாக தெரிகிறது. முழு சேற்றையும் விளக்கி பார்த்த போது ஒரு மனித உடல் புதைக்கப்பட்டிருப்பது போலவே ஒரு பெரிய சிலை உருவம் தெரிகிறது. கடினமாக தோண்டி முயற்சித்தும் அந்த சிலையை தூக்க முடியவில்லை. இத்தனை பேர் சேர்ந்தும் கயிறு கட்டி இழுத்தும் தூக்க முடியாததால் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது, வேலையை விட்டுவிட்டு சென்று விடுவோம் என்றும் அந்த குழுவினர் முடிவு செய்தனர். பிறகு கடவுளை வேண்டிக் கொண்டு இறுதி முயற்சியாக முருகனுக்கு அரோகரா என்ற சத்தத்தோடு அந்த சிலையை தோண்டி வெளியே கொண்டு வந்து விட்டனர். அதனை கழுவி பார்த்தபோது தத்ரூபமான முருகர் சிலை. அந்த சிலையை நிமிர்த்தி வைத்து மஞ்சள் விபூதி தடவி மலர் மாலைகள் அணிவித்து பூஜை செய்து பார்க்க அத்தனை அழகாய் அந்த முருகர் அருள்பாலித்து வருகிறார். இனி அந்த விவசாய நிலப்பகுதிக்கு யாரும் செல்லலாம், யாருக்கும் மயக்கம் வராது என அந்த ஊர் மக்களுக்கு மகிழ்ச்சி வந்திருக்கிறது. அந்த சிலையை மீட்க உழைத்த அனைவருக்கும் அந்த முருகனின் ஆசி நிறைவாக இருக்கும் என வாழ்த்துக்களும் நன்றிகளும் குவிந்து வருகின்றன. இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ மொபைல் ஆப்.